ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகி அம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 14வது திருவிளையாடல், இந்திரன் முடி மீது வலை விரித்த படலம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? கடல் சுவர வேல் விடுத்த படலம். இந்திரன் உக்கரபாண்டியன் மேலே கோவப்பட்டு 7 கடல்களை அனுப்புகிறாரு மதுரை அழிக்கிறதுக்காக. அப்போ உக்கரபாண்டியன் நம்மளுடைய சிவபெருமானோட அருள் ஆசையினால் அவர் கொடுத்த அந்த வேலை தூக்கி போடவுமே உடனே அந்த 7 கடல்களும் பின்வாங்கி போயிடுது. உடனே இந்திரனுக்கு உக்கரபாண்டியன் மேலே கோவம் மதுரையில் மழையே பெய்யாத மாதிரி பண்ணிட்டாரு. உடனே சேர சோழ மன்னர்கள் எல்லாருமே உக்கரபாண்டியனோட சேர்ந்து வா நம்ம போய் அகத்தியரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சியும் சொக்கநாதரையும் வணங்கிட்டு அகத்தியரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ அகத்தியர் சொல்கிறாரு, இப்போ உங்கள் 3 பேருக்குமே கால சூழ்நிலை சரியில்லை. 12 வருஷத்துக்கு மழை பெய்யவே வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் 3 பேருமே சோமவார விரதம் இருங்க. சோமவார விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்திரன் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். அப்போ உங்கள் நாளில் மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே உக்கரபாண்டியன் சொல்கிற அப்படி ஏற்கனவே இந்திரன் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டதுனால தான் என் மேலே கோபமாக இருக்கார். அதனால் நான் போனாக்கா சரி வராது அப்படிங்கிறாங்க. அப்போ சேரனும் சோழனும் சொல்கிறாங்க, நம்ம நாட்டு மக்களுக்காக நாம் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னதுமே உடனே உக்கரபாண்டியனும் ஒத்துக்கிறாரு. 3 பேருமே சோமவார விரதம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்திரன் அவங்க விரதத்துக்கு மரியாதை கொடுத்து புஷ்பக விமானம் அனுப்புகிறாரு. அப்போ அந்த புஷ்பக விமானத்தில் 3 பேருமே இந்திரலோகம் போய் இந்திரனை பார்க்கும்போது இந்திரன் அவங்கள உபசரிக்கிற விதத்தை உக்கரபாண்டியனுக்கு பிடிக்கவே இல்லை. அங்கே இந்திரன் உக்கரபாண்டியனை அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாரு. உடனே சேர சோழ மன்னர்களுக்கு மட்டும் உங்கள் நாட்டில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உக்கரபாண்டியன் யார்? நம்மளுடைய முருகருடைய மறு அவதாரம் தானே. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இது எதையுமே கண்டுக்காத வந்துட்டார். நாட்டில் மழையே பெய்யாமல் ரொம்ப பஞ்சமாக இருக்குது. அப்போ உக்கரபாண்டியனும் காந்திமதியும் சோமவார விரதத்தை விடாமல் இருக்காங்க. அப்படி அவங்க இருக்கும்போது ஒரு நாள் உக்கரபாண்டியன் வேட்டைக்கு போகும்போது அங்கே 4 மேகங்களின் அதிபதிகளான தேவர்கள் இருக்காங்க. அவங்கள உக்கரபாண்டியன் சிறைப்பிடிச்சிட்டு வச்சிடுறாரு. இந்த உலகத்திலே எங்கேயுமே மழையே இல்லாததுனால மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்திரன் ஏன் மழையே வரல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 4 மேக தேவர்களையுமே உக்கரபாண்டியன் அடைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுமே இந்திரனுக்கு கோவம் உக்கரபாண்டியனோட சண்டை போடுறதுக்காக வராரு. அப்போ இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை உக்கரபாண்டியன் மேலே போடும்போது உக்கரபாண்டியன் சிவபெருமான் கொடுத்த வலையை அந்த வஜ்ராயுதத்தை மேலே வீசுகிறாரு. அப்போ அந்த வஜ்ராயுதமே தூள் தூளாக போயிடுது. அதுக்கப்புறம் அந்த வலையை இந்திரனோட தலை மேலே போடவும் அது இந்திரனுடைய கிரீடத்தை மட்டும் தூள் தூளாக ஆக்கிடுது. கொஞ்சம் தவறு இருந்தாலும் இந்திரனோட தலையே தூளாகி இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்திரன் என்ன பண்ணிட்டாரு, தோற்று போயிட்டு உடனே அவர் இந்திரலோகம் போயிட்டார். அப்போ 4 தேவர்களும் பாண்டிய நாட்டிலே இருக்கிறதுனால பாண்டிய நாட்டில் மழை அதிகமாக பொழிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உக்கரபாண்டியனோட நண்பரான ஏகவீரன் சொல்கிறாரு, என்ன தான் நம்ம நாட்டில் அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சாலுமே நம்மளுக்கு அது ஆபத்து தான். அதனால் நீ இவங்களை 4 பேத்தையும் விடுதலை பண்ணிவிடு. நான் இந்திரன்கிட்ட சொல்லி எப்போவுமே பாண்டிய நாட்டில் மும்மாரி பொழியணும் அப்படின்னு சொல்லி நான் வர வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மக்களோட நலனை கருத்தில் கொண்டு உக்கரபாண்டியன் என்ன பண்ணுறாரு, அந்த 4 மேக தேவர்களையுமே விடுதலை செஞ்சுறாரு. இதுதான் இந்திரன் முடி மீது வலை எறிந்த படலம். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா, சோமவார விரதம் இருந்தோம் அப்படின்னாக்கா நடக்காத விஷயங்கள் கூட நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உணர்த்துது. சரி, நாளைக்கு என்ன திருவிளையாடல் நடத்த போகிறாருன்னு பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.